நம்முடைய இன்று வந்து இயற்கையுடைய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்து நம்முடைய ஏரி இப்போது நிரம்பி வருகிறது. இதனுடைய ஆலோசனைப்படி நம்முடைய அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இங்கே நம்முடைய விருப்பத்தின்படி இந்த நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து தெரிவிக்கிறேன். அப்படி இருக்கும்போது மக்கள் என்னிடம் கோரிக்கை வச்சாங்க. என் கிராமத்து மக்களை என் சொந்த பாயிட்டு இருந்து நான் பைசா போட்டு அவங்களை கூப்பிட்டு போயிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட உட்காந்து பேச அந்த வாய்க்கா 15 ஆண்டு காலமா வாய்க்கா தூர் வராம இருந்தது. அந்த வாய்க்கா தூர் வாரி கொடுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு எங்க ஊர் சார்பாக விவசாய சார்பாக மனமாற நன்றியும் வணக்கத்தையும் சொல்லுகிறேன். அதே போல நான் சமூக பணி செய்யும் போது என்னோட கோவில் மலைப்பா கோயிலுக்கு போறதுக்கு எங்க மலை மேலூருக்கு துணையா இருக்கும் மலைப்பாசாமி அந்த ஓடியில அந்த பொதுப்பணித்துறையில நான் செய்யறத பார்த்து பைப்பு ஹெட்டாச்சி வண்டி வர வச்சு போட்டு கொடுத்தாங்க. அது கூட எனக்கு ஒரு சின்ன நிதி கொடுத்து ஊக்கப்படுத்தி அந்த பணத்தையும் அந்த பாலத்துக்கு தான் நான் போட்டிருக்கேன். என் கிராமத்துக்கு தெரியும். அதனால சார் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தேன் அப்போது இன்னைக்கு நிறைய பேர்த்த வந்து நான் மக்கள் தான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதனால நம்ம எப்பவுமே நம்ம ஜெயராமன் வந்து நான் கோபப்படுற சார்பாக காலை வணக்கங்கள். தற்போது வந்து இன்னைக்கு வெலிங்டன் நீர்த்தேக்கத்துல நீர்மட்டம் வந்து 23.40 அடி இருக்கு. அதன் கொள்ளளவானது 1375 கனஅடி இருக்கு, மில்லியன் கனஅடி இருக்கு. இது 100% கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து 53% கொள்ளளவு இருக்கு. இப்போ கடந்த ஆண்டு வந்து 22 அடி 1248 மில்லியன் கனஅடி 48% தண்ணி இருக்கும்போது போன டைம் கடந்த ஆண்டு தண்ணீர் திறந்தோம். இப்போ இந்த ஆண்டு 53% இருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தவங்களா பொறுமையாக ஒருவருக்காக அவங்களோட ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் விவசாயிகளுக்கும் எங்கள் கீழ்மட்ட கால்வாய் லோ லெவல் சார்பாகவும் வெலிங்டன் விவசாயிகள் சார்பாகவும் கீழ்மட்ட கால்வாய்க்கு தேவையான நீர் என்ன என்பதை விளக்கமாக கூறுகிறோம். சார் இப்போ வந்து மொத்தம் எத்தனாயிரம் கனஅடி இருக்கு? கனஅடி 1373 மில்லியன் கனஅடி. 300 கனஅடி. எங்களுக்கு வந்து 120 நாள் கம்பல்சரி ஒரு போக சாகுபடிக்கு ரெகுலரா கீழ்மட்ட கால்வாய்க்கு 100 கனஅடி வீதம் கடைசி தைலண்ட் 13ஆம் டிராப் வரலைக்கும் கொடுத்து அனைத்து விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லாம காப்பாத்தி தரணும். நீரை வந்து பற்றாக்குறை இல்லாமல் கொடுத்து காப்பாற்றி தரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் கீழ்மட்ட கால்வாய் விவசாயிகள் சார்பாக. மற்றும் இந்த தொழுதூர் அணைக்கட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 3000 கனஅடி மட்டும்தான் நம்ம வெலிங்டனுக்கு எடுக்கிறோம். மீதி எவ்வளவு வந்தாலும் நம்ம ஆத்துல தான் விடுறோம். அந்த ஆவினங்குடி தாண்டினாவே நம்ம சின்னாரும் ஆனவாரியோடையும் வந்து அந்த பக்கம் தண்ணி அவங்களுக்கு அதிகமா ரீச் ஆகுது. ஆனா நமக்கு வந்து இந்த தண்ணி இந்த ஆவினங்குடி வரலையும் தான் நம்ம தொழுதூர்ல இருந்து கொண்டு போறோம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி வேஸ்டா தான் அந்த பக்கம் போகுது. ஆகையினால 6000 கனஅடி நீங்க நம்ம தொழுதூர்ல இருந்து வர மெயின் சேனல் வாய்க்கால 6000 கனஅடி வர மாதிரி அகலப்படுத்தி ஆழப்படுத்திட்டீங்கன்னா நமக்கு இன்னொரு 5 அடி தண்ணி எப்படி இன்னொரு 1000 மில்லியன் கனஅடி பிடிச்சிருக்கோம். 1000 மில்லியன் கனஅடி சேர்த்து பிடிச்சதுன்னா நம்ம வந்து 24,000 ஏக்கருக்கு முழுமையான பாசனம் கொடுத்துருக்க முடியும். தண்ணி பிரச்சனை இருக்காது. இதை வந்து இந்த ஆண்டிலேயே அரசுகிட்ட நீங்க கோரிக்கையா வச்சு நிதியை பெற்று இந்த ஆண்டிலேயே இது பண்ணி அடுத்த பருவமழைக்கு கம்பல்சரி ஏரியை வந்து 28ல இருந்து 30 அடி பிடிக்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் இந்த விவசாயிகளோட பிரச்சனை தீரும். இல்லைன்னா ஒரு தரையும் பற்றாக்குறை விவசாயிகள் உள்ள பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏரியை 2வது ஆழப்படுத்தணும். இதை 2யும் பண்ணாதான் எங்க பிரச்சனை தீரும். இது நீண்ட கால பிரச்சனை. முன்னாடி ஓடையில அங்கங்கெல்லாம் மழை பெஞ்சது, இப்ப தண்ணி வரல, வெள்ளாத்து தண்ணி மட்டும்தான். அதனால இந்த கோரிக்கையை நீங்க முழுமையா வச்சு இந்த நம்ம தொழுதூர் ரெகுலேட்டர்ல இருந்து வர மெயின் வாய்க்கால 6000 கனஅடி கொள்ளுற மாதிரி உறுதிப்படுத்தி அகலப்படுத்தி ஆழப்படுத்தி எங்களுக்கு உத்தரவாதம் தந்தீங்கன்னா விவசாயிகள் இன்னும் சிறப்பா இருக்கும். நாங்க இந்த 3 போக இல்லைனாலும் 2 போக விளையிற அளவுனால எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும். இதை மட்டும் செஞ்சு கொடுக்கணும்னு விவசாய சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க முன்னாடி கொஞ்சம் 24,000 ஏக்கர் தற்போது 15,000 ஏக்கர் தான் உள்ளது. ஏரி பாசன பகுதியிலே கடைமடை பகுதியில் முதலே தூர்வார வேண்டும்.
நீங்க தூர்வாரி அதுக்கப்புறம் தண்ணீர் திறப்பதற்கு முடிவெடுக்க வேண்டும். அனைத்து வாய்க்கால்களும் தண்ணீர் வழங்க வேண்டும். கடமடைவது முதல்ல தூர்வாருக்கு முடிவு பண்ணும். வந்திருக்கும் விவசாயிகளை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் கீழ்மட்ட கால்வாய் மேல்மட்ட கால்வாய் என்று விவசாயிகளை திசை திருப்புவதே அதிகாரிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. செல்வராஜ் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர். அதிலிருந்து அதிகாரிகளோட விவசாயிகளும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவங்க செய்ய வேண்டிய இன்னைக்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மேட்டூர்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடல்ல 5 TMC தண்ணி வேஸ்டா கடலுக்கு போயிட்டு யதார்த்த உண்மை. நான் எனக்காக சொல்லாத, நான் உண்மையை சொல்றேன். அந்த தண்ணிய உபரியா போற நீரை சேலம் மாவட்டத்தில் எழுச்சிப்பாளையங்கிற கிராமம் இருக்கு. அதுல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் மலை சரிவா தான் இருக்கு. பெரிய மலையை உடைச்சி தேவையில்லை. நான் நேராக போய் பார்த்துருக்கேன். அந்த 17 கிலோமீட்டர் மலையை உடைச்சி அந்த உபரி நீரை நம்ம வெலிங்டன் கொண்டு வந்தா இடையில 3-4 தடுப்பணைகள் வெலிங்டன்ல ஏரிக்கார வாய்க்கால கட்டிருக்காங்க. அதெல்லாம் நிரம்பி நம்மளுக்கு வரும். கிட்டத்தட்ட 3 மாவட்டம் அதனால செழிப்பா வளருங்கிறத சொல்லிக்கிறதோட கடந்த காலம் பல போராட்டங்களை நம்ம வெள்ளாட்டுலேருந்து வெலிங்டனுடைய மருத்து வாய்க்கால் அகலப்படுத்தணும் ஆழப்படுத்தணும் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். சட்டமன்றம் வழியும் கூட தகவல் அனுப்பியிருக்கோம். ஆனால் 2 ஆட்சி மாற்றி மாறி ஆளுதை தவிர வெலிங்டனை அது ஒரு நீர் வளம் அந்த ஏரியா வளமாகும். அதை ஆழப்படுத்தணும் அகலப்படுத்தணும்னு நினைக்கல. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட ஏரி இது வரைக்கும் ஒரு புடி மண்ணு வெளியெடுக்கல. ஆனா ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகளை அடிச்சுக்கிறது திட்டிக்கிறது இந்த இடத்துல நடக்குதுங்கிறத நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே இல்லாம இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளாட்டுல இருந்து அந்த வறுத்து வாய்க்கால் அகலப்படுத்தணும் ஆழப்படுத்தணும். 2வது மேட்டூர்ல இருந்து அந்த 5 TMC தண்ணி கடலுக்கு போகாத வெலிங்டன்ல கொண்டு வரணும். இது 2யுமே இந்த அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா அவங்க தீர்மானம் வச்சு அனுப்பலாம். நாங்களும் பொதுமக்கள் தான் அதுக்கு ஆதரவு கொடுப்போம். பொதுமக்கள் இயக்கம் நடத்துறதா கூட முடிவு பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஆண்டோட இதை முடிச்சுட்டு எங்களுக்கு டூர் எடுத்து கொடுக்கணும். அதேமாரி வாய்க்கால் தண்ணீருடைய அளவை சொல்றது ஒன்று செயலில் ஒன்று. சென்ற ஆண்டு உண்மையிலேயே சொல்றேன். நான் 1வது கிளையில இருக்கேன். கிட்டத்தட்ட 800 சொச்ச ஏக்கர் என்கிட்ட ரெக்கார்டே இருக்கு. பயிர் ஏறாம இருந்து யதார்த்த உண்மை. டைல்ல இருந்து அரியர் ஏரி வலிக்கும் புத்தேரி தொழிலாளர்கள் வயலே போட்டல. 30 நாள் என் வயலுக்கு நான் போயிருக்கேன். என் வாய்க்காலுக்கு தண்ணி வரல. நான் நாட்டு போடல. காரணம் என்னன்னா கருப்பையா தலைவர் அவர் சொன்னது என்னன்னா சிரமலை பெரமலை ஏரியில தேங்குறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அவங்க தேவை தண்ணி தேங்குறாங்க, அவங்களுக்கு நான் வருத்தப்படல. ஆனா இந்த அளவு இந்த குறைச்சதுனால வர தண்ணி அவங்களும் சரியா போச்சு, கீழே விவசாயிக்கு இறங்கல. இதனாலதான் எங்க வாய்க்கால்ல நடவு நடாத இருந்துட்டோம். அதே மாதிரி அதிகாரிங்க இந்த ஆண்டு கூட 2 நாள் தண்ணீர் கிடக்க பெண்ணாட வழிக்கு வேஸ்டா போனதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கவன கோளாறு, அதிகாரியுடைய கவன கோளாறு இந்த ஆண்டு நடந்திருக்கு. வருங்காலத்திலேயாவது மழை ஆரம்பிக்குது, புயல் ஆரம்பிக்குதுன்னா கண்ணு கருத்துமா இருந்து இந்த நீரை சேமித்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வருகை தந்துள்ள வேளாண் அதிகாரிகளுக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் வணக்கம். நான் பழனிசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் தலைவர் டெப்டேஷன், மங்களூர் கிழக்கு ஒன்றிய திமுக விவசாய அணி அமைப்பாளர், சிறுமலை. இப்பொழுது இங்கே உள்ள பிரச்சனையே சின்ன பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை. நீர்வளத்துறை தான். அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூக்கும் மழை. உலக உயிர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வது நீர். அந்த உணவை உண்ட உயிருக்கு தாகத்தை தீர்ப்பது நீர். ஆக நீர்வளத்துறை எவ்வளவு முக்கியமானதுங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் இன்னும் பொறுப்பாக செயல்படணும். உங்கள்கிட்ட நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்போம். அக்ரிகிட்ட நாங்கள் கொஞ்சம் தான் எதிர்பார்ப்போம். நீர் இருந்தால் தான் நாங்கள் அக்ரிகிட்டே போக முடியும், மற்றவங்கள்ட்ட போக முடியும். அதனால் நீர்வளத்துறை இன்னும் சிறப்பாக செயல்படணும். அதுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா, முதல்ல நீங்கள் ஏரியை உங்களுக்கு ஜேசிபி வச்சு நாங்கள் டூர் வரணும்னு சொன்னாலே முதல்ல போய் அகலப்படுத்துங்க. நீர் வரல வாய்க்கால் அகலப்படுத்துங்க.
நீர்வரத்து வாய்க்கால் அகலப்படுத்துங்க முதல்ல. வயிறு பெருசா இருக்கு, தொண்டையில ரிப்பர் இருக்கு, தொண்டையில ரிப்பர் இருந்தா நாங்க எப்படி சாப்பிட முடியும்? நீர்வரத்து வாய்க்கால அகலப்படுத்துங்க, பல தடவை சொல்லியாச்சு. அதை செய்யுங்க. நீர்வரத்து வாய்க்கால் நீங்க ஏரியில வந்து பொக்கலினே எதுவுமே இறங்கக்கூடாது. நீர்வரத்து வாய்க்கால முதல்ல அகலப்படுத்திட்டு வந்து இங்க செய்யுங்க. நீங்க செய்யறது கொஞ்சமாவது புண்ணியமா இருக்கும். கரை ஓரத்துல ஒரு 10 மீட்டருக்கு மண் எடுத்து போட்டு கரையில மண்ணை போட்டு டெண்டர் எடுத்துட்டு முடிஞ்சு போய் போயிடுறீங்க. இதனால யாருக்கு அது லாபம்? அதிகாரி, அரசியல்வாதி, அடுத்தது வந்து ஒப்பந்ததாரர். இந்த 3 தரப்பு தான் லாபம் அடையுது. ஆனா பொதுமக்கள் ஆகிய விவசாயிகளை நாங்க எங்களுக்கு லாபமே கிடையாது. 3 தரப்பு லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க. 4வது தரப்பு விவசாயிகளோட நலன் தான் முக்கியம் தான். விவசாயிகள் தான் உங்களுக்கு எல்லாம் வேலை, ஒப்பந்ததாரருக்கு வேலை, அரசியல்வாதிகளுக்கு வேலை. இந்த 3 தரப்போட நிக்க கூடாது. அரசியல்வாதிகளோட, ஒப்பந்ததாரரோட, அதிகாரிகளோட விவசாயிகள் நலனுக்காக நீ கொஞ்சமா யோசிங்க. 2வது எங்க சிரமலை ஆயக்கட்டு ஏரி கோரிக்கை 2. ஒண்ணு வந்து முதல்ல வந்து நீர்வரத்து வாய்க்கால அகலப்படுத்தணும். இங்க வந்து எதுவுமே இனிமேல் நீங்க வந்து ஆழப்படுத்தலாம், அந்த கண்டையெல்லாம் விட்டுருங்க. நீர்வரத்து வாய்க்கால அகலப்படுத்துங்க. 2வது வந்து ஆயக்கட்டு ஏரிகள் இருக்கு. ஆயக்கட்டு ஏரி, பெரமலை, சிரமலை, ஆதமங்கலம், வையமுடி உட்பட 5 ஏரி இருக்கு. இந்த 5 ஏரியில வந்து சிரமலை ஏரி மட்டும் காணல. நீங்க வந்து செக்டேம் கட்ட வரும்போது அதிகாரிட்ட நான் முன் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 97 ஏக்கர் சிரமலை ஏரி, பிடபிள்யூ ஏரி 97 ஏக்கர் இருக்கு. எல்லா ஏரியும் மேப்ல இருக்கு. ஒரே மேப்பா இருக்கு, சர்வே நம்பர் கிடையாது, ஒரே மேப்பா இருக்கு எல்லா ஏரியும். சிரமலை ஏரி எப்படி சப்டிஷன் பண்ணிட்டாங்க, 6 ஏக்கர் 5 ஏக்கர் 6 ஏக்கர் 5 ஏக்கர்னு சொல்லி. அப்படியே என்ன அர்த்தம்? பட்டா போறது ரெடியா இருக்கு சிரமலை ஏரி. இதை யார் பார்க்கணும்? பொது நீர்வளத்துறை தான் பார்க்கணும். நாங்க வந்து அதிகாரிகிட்ட சமாபந்தியில பெட்டிஷன் கொடுத்தோம். அண்ணன் இருக்காரு, நாங்க இருக்கோம். 2017 இருந்து ஒரு 4 தடவை பெட்டிஷன் கொடுத்தோம் தாலுகா ஆஃபீஸர் சமாபந்தியில. அந்த ஏரி முட்டியா அப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க ஏரி தான் சார், ரெக்கார்ட்ல இல்லையே. உங்க பொதுப்பணித்துறை ஏரி வந்து 4 ஏக்கர் 6 ஏக்கர் டிவிஷன் சப்டிவிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏரி நீ மற்ற ஏரி மாதிரி எங்களுக்கு ஒரே மேப்பா உண்டாக்கி கொடுங்க. நாளைக்கு யார் வேணாலும் தரிசு கணக்குல இருக்கு பாரு. தரிசுனா பட்டா கொடுக்கலாம், தரிசுனா பட்டா கொடுக்கலாம். நாங்க வந்து இப்ப ஏரி ஆக்கிரமிப்பு உங்களை எடுத்துட்டு போய் எடுக்க சொல்லுங்க, உங்களை சண்டை பிடிக்க சொல்லுங்க, கத்தி கட்டா எடுத்து போக சொல்ல. ரெக்கார்டுல உங்களை உருவாக்குங்க முதல்ல. அது உங்க வேலை தானே. இது விவசாய வேலையா, அதிகாரி வேலையா, நீர்வளத்துறை வேலையா? சொல்றோம், போய் அதிகாரிட்ட சொல்றோம், பெடிஷன் கொடுறோம். அவங்க சொல்றாங்க போய் உங்க பொதுப்பணித்துறை அதிகாரிட்ட வெளியிட்டு சொல்லுங்கன்றாங்க. ஒன்றும் பலன் கிடையாது. சரி, அது முடிஞ்சு. இப்போ வந்து செக் டேம் கட்டணும்னு சொல்லி நீங்க வந்து வாய்க்காவது இது பண்ண அணை போட்டீங்க. வடிகால் ஓடைய, வெலிங்டன் வடிகால் ஓடையெல்லாம் அணை கட்டிங்க, ரைட்டு வரவேற்க பத்திரம். ஆனால் மொத்த புறம்போக்கு எவ்வளவு இருக்கு? அதான் பவுண்டரி லைனை வச்சு கல்ல ஊனுங்க சாமிங்க. ஏன் கல்ல ஊடுறது பயப்படுறீங்க? கல்ல ஊனாதானே ஊர்ல இருக்க இதுவரைக்கும் ஏறி ஓட புறம்போக்குன்னு தெரியும். இங்க 10 மீட்டர் 40 மீட்டர் கிட்டத்தட்ட 40-50 மீட்டர் ஒதுக்கிட்டீங்க. இந்த பக்கம் 40-50 மீட்டர் ஒதுக்கிட்டீங்க. ஒதுக்கிட்டா கடைசியில் என்ன ஆகுது? நீர் போறதுக்கு வழி இல்லை. திருப்பி விவசாய நிலத்துல பூந்தடிக்குது. இப்பெல்லாம் திடீர்னு 50 மீட்டர் மழை பெய்யுங்குது. 50 மீட்டர் மழை எப்படி போகும்? நீங்க பொறுப்பா செயல்பட்டாதான் திடீர் வெள்ளப்பெருக்க தடுக்க முடியும். ஒழுங்கா வந்து வடிகால ஓட இருக்குன்னா அந்த வடிகால ஓட ஃபுல்லா பவுண்டரி லைன் கண்டுபிடிங்க. பவுண்டரி லைன் கண்டுபிடிச்சு கல்ல ஊனுங்க. அட்லீஸ்ட் ஒரு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவராக உள்ள செயல்பட முடியும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் போய் தாலுகாத்துல போய் அளக்கிறது புட்டாக்க படாபாடு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு வடிகால ஓடையினாலே பவுண்டரி லைனே சரியா கணக்கு பண்ணுங்க. இந்த கோரிக்கை 3 தான். அவசியம் வந்து வரத்து வாய்க்கால அகலப்படுத்தணும். எங்க சிரமலை ஏரியா வந்து ஒரே மேப் ஆக்கி அதை வந்து தரிசுங்கிறத எடுத்து பிடபிள்யூ பொதுப்பணித்துறை சொந்தமான கணக்கில் கொண்டு வரணும். கோர்ட்ல வந்து தாமா முன் வந்து வழக்கெடுத்து நடத்த ஒரு சில கேஸ அந்த மாதிரி நீங்க உங்க சுயமா செயல்படுங்க சார். உங்க சுயமா இந்த சிரமலை ஏரியா பொதுப்பணித்துறை சொந்தமான ரெக்கார்ட்ல கொண்டு வாங்க. இந்த 2 கோடி அவசியம் செய்யுங்க. அடுத்தது வந்து வடிகால ஓடை நீங்க வந்து அளந்தீங்கன்னாக்கா பவுண்டரி லைனா அவசியம் போடுங்க. பவுண்டரி லைனை விட்டுட்டு அவங்க கத்துறா இவங்க கத்துறா நீ அது பயப்படுறீங்க அதுக்கு போட்டு சாமி விட்டுருங்க.
அப்புறம் இந்த மழை சீசன்ல அதிகமா மழை பெஞ்சா தண்ணி எங்க போகும்? பக்கத்துல இருக்க விவசாய நிலத்தை தான் காலி பண்ணும். நன்றி. 60 நாள் தான் தண்ணி விட்டாங்க. 1984ல 120 நாள் தண்ணி விட்டுருக்காங்க 19.2 வச்சு. அப்ப இருந்த மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சியர் இங்க இந்த மீட்டிங்ல ஒரு பிரச்சனை நடந்து இங்க சட்டெல்லாம் அடிச்சு உடைச்சு 1984 நான் சொல்றேன். பழைய ஜியோ ரெக்கார்ட இப்ப இருக்கிற அதிகாரி பாக்குறது இல்ல. அடுத்தடுத்த அதிகாரி வராங்கன்னா பழைய ரெக்கார்டு எத்தனை நாள் தண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த மேல்மட்டம் 2வது காலையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. 16,200 ஏக்கர் இருக்கு அங்க பாசனத்துக்கு. 16,200 ஏக்கர் இருக்கு. அந்த விவசாயிகளை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ வராங்களா இந்த அதிகாரி 60 நாள் போதுப்பா ஏறி தூர்வாரது நீங்க தானே தூர்வாரி. அப்ப 19.2 வச்சு 120 நாள் தண்ணி கொடுக்க முடியுது. இப்ப 22.6 வச்சு போனாண்டு பாத்தீங்கன்னா 60 நாள் தான் மேல்மட்டம் 2வது கலவையில பாத்தீங்கன்னா 60 நாள் தான் தண்ணி கொடுத்துருக்காங்க. இது போன முறை பல பிரச்சனைகள் நிறைய விவசாயிகள் நகை பணம் எல்லாம் அடமானம் வச்சுதான் விவசாயத்தை போடுறோம். நீங்க அதையும் சுத்தமா ஒண்ணு விவசாய தற்கொலை பண்ண வச்சிருங்க. எடுத்து பாருங்க 16,200 ஏக்கருக்கு உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. 120 நாள் தண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுக்க முடிஞ்சது? அப்ப ஆட்சித்தலைவர் அப்ப நீர் வசதி எல்லாம் இருக்காங்கல்ல, பழைய ரெக்கார்டு இருக்குல்ல, அதை எடுத்து பாருங்க. பூரா அப்படியே பதிலா போயிடுச்சு எல்லாம். ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை கூட வரல. அதுக்கு எதுக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்க? இல்ல சார், எங்களுடைய பிரச்சனை என்ன? 10 நாள் கொடுத்தீங்க சார். 70 நாள் தண்ணி கொடுத்தீங்க. 70 நாளை வச்சு விவசாயம் பண்ண முடியுமா? 70 நாளை வச்சு விவசாயம் பண்ண முடியுமா? ஏன் மீன் வளர்க்குறீங்க? டைம் தண்ணி கொடுக்க முடியல. 4 லட்சம் மீன் குஞ்சு விடுறாங்க. அந்த வீடியோ கவுண்ட் வாங்கிட்டா தண்ணி எங்களுக்கு விவசாயம் இல்லைன்னு 60 நாள் தண்ணி நீங்க 4 லட்சம் மீன் குஞ்சு எப்படி கொடுத்தீங்க? 4 லட்சம் மீன் குஞ்சு போன டைம் விட்டு தண்ணியை தேக்க வைக்கிறீங்க. அப்ப அதுக்கெல்லாம் மீன் குஞ்சு வளர்க்கறதுல தண்ணி இருக்கா? விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, மீன் குஞ்சு வளர்க்கறது தண்ணி இருக்கு. 4 லட்சம் மீன் குஞ்சு விடுறது பேப்பர்ல இருந்திருக்கு, தினமலர்ல இருக்கு, பாலிமர் நியூஸ்ல எல்லா நியூஸ்ல வந்திருக்கு. எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? அது எப்படி தண்ணி நீங்க மீன் குஞ்சு வளர்க்குறீங்க? மீன் குஞ்சு வளர்க்க விவசாயத்தை சட்டை எடுத்து மூடிடுங்க. 120 நாள் தண்ணி கொடுக்கணும் சட்டை எடுத்து மூடிட்டு நீங்க மீன் குஞ்சு வளர்க்கறத பாருங்க. அதுக்கு மீட்டிங் இதெல்லாம் தேவையில்ல. 4 லட்சம் மீன் குஞ்சு விட்டுருக்காங்க சார். அதிகாரம் ரெக்கார்டு காமிக்கிறேன். 4 லட்சம் மீன் குஞ்சு விட்டுருக்காங்க. விவசாயத்துக்கு தண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்துறதே கிடையாது. நீங்க மீன்வளத்துறைக்கு எதுவும் பொய்யான சார் மீன் குஞ்சு விட்டீங்களா இல்லையா? இல்ல சார், 4 லட்சம் மீன் குஞ்சு விட்டீங்கல்ல? மீன்வளத்துறை சொந்தமா இல்ல மீன் குஞ்சு விடுறாங்க. அதுக்காக நம்ம தண்ணியை குறைக்கிறதோ ஏத்துறதோ அந்த இது அவங்களுக்காக நம்ம எதுவும் பண்ணல. இல்ல அவங்களோட கணக்குக்காக மட்டும்தான் அது மீன் குஞ்சு விடுறாங்க தவிர வேற எதுவும் கிடையாது. பழைய ரெக்கார்டு காமிக்கிறேன். போன ஆண்டு நீங்க எவ்வளவு மீன் இல்ல நாங்க இப்ப ஃபிஷரிஸ்ட சொல்லி எல்லாத்தையும் நாங்க இது பண்ண சொல்றோங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா எதுவுமே இல்லாம பாத்துறோம். இல்ல இதுக்கப்புறம் எதுவுமே மீன்வளத்துறை மூலமா எதுவும் பண்ண முடியாது பாத்துக்கிறோம். அனைத்து வாய்க்காலுக்கும் 120 நாள் தண்ணி கொடுத்து அனைத்து விவசாயிகளுக்கும் தயவு செய்து மகிழ்ச்சியா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை மீன் குஞ்சு வளர்க்க கூடாது. உங்களை திரும்ப விவசாய சார்பாக கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அனைத்து வாய்க்காலுக்கும் 120 நாள் தண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த ஏரியை பாசன வாய்க்கால முதலடி எல்லா வாய்க்காலும் கிளியர் வெட்டி கொடுத்துருந்தோம். வெட்டி பிற்பாடு தான் தண்ணி விடணும். 1. 2வது வேளாண்மை துறையில நெல் வந்துருக்கான்னு விதை நெல் வந்துருக்கான்னு பார்த்துக்கணும். அதே போல உரம் கட்டுப்பாடு இல்லாம கொடுக்கணும். இது இருந்தாதான் தண்ணி தந்துட்டா நல்லா இருக்கும்.
விதை நெல் அவசியம் வேணும். உரத்தட்டுப்பாடு இல்லாம உரம் கொடுக்கணும். பாக்கிய கிளீன் பண்ணிக்கணும். பாக்கிய வெட்டிதான் வெட்டு பார்த்தா தட்டிட்டு இருந்தேன். பேசலாம், அப்புறம் பேசுங்க. தண்ணி வந்தாதான் வாக்கிய வெட்டணும். ஒரு அக்கறை வருது. இதுக்கு முன்னாடி 100 நாள் எடுத்துட்டு அந்த வாக்கியால சொல்றாங்க. 3 வாக்கியா தானே நம்ம செலவு பண்ணி வெட்டலாம்ல? இல்ல, இந்த பொதுப்பணித்துறையாவது முன்னாடியே வாக்கிய வெட்டத்தை ஏற்பாடு பண்ணுனா அதே விட்டு விடுறாங்க. இந்த தண்ணி வந்தா தான் எல்லாத்தையும் அக்கறை வருது. அதே போல இருபது சாகுபடி ஏரி வந்து நிறைய ஆக்கியம் பண்ணிருக்காங்க. சுத்தி இடத்துல கீச்சு ஒரு கரையா போடுதான். அதே மாதிரி குறைக்க ஏந்தரு அந்த 500 அது கரையா போடணும். இருபது சாகுபடி செய்யக்கூடிய இடம் அது. 30 அடி தண்ணி பிடிக்கிற இடம் ஆக்கியம் பண்ணிருக்காங்க. அந்த பொதுப்பணித்துறை அதிகாரி அகற்ற வேணும். அதை சுத்தி கரையா போடணும். சர்வே பண்ணி அளந்து கரை போட்டாதான் அது ஏரியோடைய அகலம் தெரியும். அது முன்னாடி சரியா அளந்து போட்டுருக்காங்க. ஆனா அது கரையா காட்ட மாட்டேங்கிறாங்க. அது எல்லாம் எவ்வளவு ஏரியுடைய அளவு நிறைய பேர் ஆக்கியம் பண்ணிருக்காங்க. ஒரு 500 ஏக்கர் போல கிட்ட ஆக்கியம் பண்ணிருக்காங்க. அது அவசியம் பொதுப்பணித்துறை வந்து அகற்றணும். அதான் வேளாண்மை அதிகாரிகள் வந்து நெல் விதை சம்பந்தமா நீங்க பேசணும். என்ன நெல் இருக்குது, எத்தனை மாசம் இருக்குது, எவ்வளவு நாளைக்கு போடலாம் அப்படின்னு வேளாண்மை அதிகாரி சொல்லணும். என்ன நெல் வந்திருக்குன்னு. அதே உர தட்டுப்பாடு இல்லாம விவசாயம் கொடுக்கணும். இது அவசியம் வேணும். வாக்கிய வெற்ற உட்பாடு தண்ணி தந்த மாதிரி கேட்டு கொடுக்குறேன். அனைத்து விவசாயிகளும் வந்து பேசுங்க. ஆனா ஆனாலும் கட்டிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேளாண்மை துறை சார்பா குறுகிய கால நெல் ரகங்கள் கேட்டிருக்கோம். 51, ஏடிடி 45, ஏடிடி 37, ஏடிடி 38 எல்லாம் கேட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன நெல் ரகம் வேணும்ன்றத நீங்க சொல்லுங்க. நம்ம மேல சொல்லி அந்த நெல் வந்து நம்ம இடங்களை மேடம் எம்பிஆர் 404 வர வைக்க முடியுங்களா? எங்களுக்கு வேளாண்மை துறை சார்பில் இல்ல, அது வர வச்சா நல்லா இருக்கும். என்ன கேட்கறோமோ 5 நாள்ல இருக்கும் ஆபீஸ்ல. இல்லன்னா ஆபீஸ் முன்னாடி உட்கார்ந்துருவோம். காரணம் என்னன்னா, நீங்க மாசம் சம்பளம் வாங்குறீங்க. ஒரே ஒண்ணு இந்த வீட்டுல ஒண்ணு கூட இல்ல. ஏன் ஆபீஸ்ல நீங்க மேல சொல்லி எப்ப வரது? எங்களுக்கு தனியாட்ட வாங்கிடுவாங்க. எங்களுக்கு தனியாட்ட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். எங்களுக்கு தனியாட்ட எவ்வளவு காசு வேஸ்ட் ஆகுது? 1300 ரூபாய் விற்கிறாங்க. 50 கிலோ உங்ககிட்ட 1500 ரூபாய், 30 கிலோக்கு நாங்க 1500 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். எங்களுக்கு காசு வேஸ்டா போகுதுல. அதெல்லாம் முடியாது. 5 நாள்ல நெல் இருக்கணும். எல்லாம் ஆபீஸ் முன்னாடி உட்காருவோம். நீங்க நைட்டா வர வைக்கலாம். உங்களுக்கு போன் கொடுத்துருக்காங்க. என்னமோ டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க, என்னமோ கம்ப்யூட்டர் இந்தியாங்கிறாங்க. நீங்க இவ்வளவு லேட் வளர்த்துறீங்க. மேல சொல்லுங்க. மேல என்னைக்கு சொல்லி என்னைக்கு வருது? தகவல் சொல்லியாச்சு. வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்ம இடங்களை வந்து அவங்க தண்ணி ஒரு வாரத்தை விட போறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தண்ணி வரும். எங்களுக்கு பருவம் போயிடுது. வெளியே கோடை மழையில மாட்டிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? எங்களுக்கு அறுவடை டைம்ல மழை வந்துருது. எங்களுக்கு ஏற்பட்ட லாஸ். அவங்க தண்ணியை போன வச்ச மாதிரி டைம் வளர்த்தாம சீக்கிரம் திறக்க போறாங்க. ஒரே வாரத்துல திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். நீங்க மேல சொல்லி என்னைக்கு வருது? சொல்லியாச்சுங்க ஐயா. என்னென்ன ரகம் கொடுக்க போறீங்க சொல்லுங்க. ஓ 51, ஏடிடி 45. ஓ 51, ஏடிடி 45 நம்ம கிட்டக்குடி டெப்போல வந்துட்டு 5 டன் வந்து இருப்புல வெள்ளிக்கிழமை வந்து இருக்குங்க. வெள்ளிக்கிழமை விவசாயம் வருவாங்க. லேட்டா கொண்டாண்டா அப்புறம் சொல்லிருக்கோம். அது இருப்புல இருக்குதுன்னா கொடுப்பாங்க. ஏடிடி 51, ஓ 51, ஏடிடி 45 வெள்ளிக்கிழமை 5 டன் கிட்டக்குடி டெப்போல வந்து இருக்கு. உரம் வந்து கூட்டுறவு சொசைட்டில அதே மாதிரி தனியார் போடி நிலையத்துல நம்ம உரம் வந்து இப்ப இந்த பருவத்துக்கு தேவையான உரங்கள் இருக்கிறதுக்கு அந்த வேளாண்மை உதவி இயக்குனர் தரப்பட்ட பொருட்கள் அவங்க கிட்ட வந்து தகவல் சொல்லியிருக்கோம். அதுக்கான உரங்களும் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது இருக்குங்க. அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, அதே மாதிரி நெல்லுக்கு தேவையான நுண்ணூட்ட கலவை அதுவுமே நம்ம திட்டக்குடி வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கு. வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண்மை பொறியியல் துறை மேடம் எங்களுக்கு வேளாண்மை பொறியியல் துறை மூலியமா
தெரியுமா? இந்த டிராக்டர் கம்மி விலைக்கு ஓட்டுறாங்க, மணிக்கு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க வேளாண்மை துறை தானே, உங்க பிரிவு தானே அது. வேறதாங்க, நீங்க சிபாரிசு பண்ணலாம்ல, நீங்க சிபாரிசு பண்ணி வர வைங்க. வர வச்சு விவசாயிகளுக்கு 10 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கு பகுதிக்கு மட்டும் விருதாச்சலத்துக்கு கூட 10 டிராக்டர். எங்கேயுமே நஞ்ச ஓட்டல, வெள்ளிங்கல் பாசன பகுதி தான் நஞ்ச ஓட்டுறாங்க. நீங்க வர வச்சு தனியாவே 1500 ரூபாய் கேக்குறாங்க. ஒரு விவசாயி 1500 ரூபாய்க்கு 2 ஏக்கர் ஓட்டிடுவாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மீதி எல்லாம் அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுறீங்க, இதுக்கு மட்டும் என்னங்க வேளாண் பொருட்கள் அந்த நவீன இயந்திரம்லாம் கொண்டாந்து ஃப்ரீயா டிராக்டர் வந்து ஓட்டுறாங்களா மானிய விலையில 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. ரொட்டேட்டர் அதை கொண்டாந்து போட்டு ஓட்ட சொல்லுங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல 5 வண்டி நிறுத்த சொல்லுங்க, அவங்க விவசாயம் வந்து வாங்குவாங்க. நான் சொல்றேங்க, அது அவங்க தான் முடிவெடுக்கிறது. நம்ம நீங்க சொல்றீங்க, சரி நீங்க சிபாரிசு பண்ணுங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ப்ராஜெக்டை சேர்ந்த வெல்லிங்டன் எம்எல்ஏ தண்ணீருடைய கொள்ளளவு 23 அடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் நேரடியா நான் பாக்கலீங்க. சென்ற ஆண்டு வந்து 22 அடி தண்ணி இருந்து தண்ணி விட்டுருக்காங்க. மீறி 15 அடி தண்ணி எடுத்திருக்காங்க. ஏன் மீன் வளர்க்குறீங்க? ஒண்ணு மீன் வளர்க்க ஏரியா அல்லது பாசனத்துக்கு ஏரியா? நான் கேட்கறது ஒண்ணு பாசனத்துக்கு விடுங்க, ஒண்ணு மீனுக்கு விடுங்க. அவர் சொன்ன மாதிரி வாய்க்கால ஆற்றுல தண்ணி போடுங்க, 2 நாள் தண்ணி போயிடுது. சரியான முறையில் கவனமே இல்ல. ஏன் கவனம் இல்ல? அந்த தண்ணி இருக்கிறதா 23 24 அடி தண்ணி வந்துடும். யாருடைய தப்பு? அரசாங்க அதிகாரிகளுடைய தப்பு. அவர் கேட்டாரு, ஒரு தலைவர் கேட்டாரு, இந்த சரமலை வந்து ஏக்கர் பட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணான்னு சொல்றாங்க. அதிகாரிகள் என்ன பண்றாங்க? கிராம பிஓ என்ன பண்றாங்க? அவங்க சோழ பயிரிடாங்க, சொல்றாங்க. இந்த ஆண்டு எந்த கட்சியா இருந்தாங்க, பழைய கட்சியா இருந்தாங்க, எந்த கட்சியா இருந்தாங்க, வரும்போது ஏரி அகலப்படுத்தி சொல்றாங்க. அப்புறம் வந்து எந்த அதிகாரி செய்யல. 2024 நடக்குது, 26 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த ஆண்டு எம்எல்ஏ டூர் வர போறோம், அதெல்லாம் ஜெயிச்சு தரோம் அப்படின்னு போட்டு வாங்க சொல்றாங்க. அப்புறம் யாரு வர போறது இல்லைங்களா? யாரு வர திமுக தான் இல்லைன்னு சொல்லுறாங்க. கூட்ட வருடத்துல ஒண்ணுமே செய்யல. அனைவருக்கும் நன்றி. எத்தனை தண்ணி இருந்தால் ஏதோ ஒரு வரைமுறையை ஏற்கனவே வந்து போன ஆண்டு வந்து 22 அடி தண்ணி இருந்தது. 18 அடி தண்ணி இருந்தாலும் 6 மணி வரைக்கும் விடணுங்கிறது இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனா நீங்க போன வருஷம் 22 அடி தண்ணி இருந்து கூட மேல்மட்ட கால்வாயில 1 மாசம் தான் தண்ணி விட்டீங்க. பாக்கி நீர் இருப்பு வைக்கிறீங்க. மேல்மட்ட கால்வாயில 70 நாள் வரல சார். 60 நாள் எப்போதுமே வந்து 3 அடி தண்ணி வரணும். நீங்க 60 நாள் தண்ணி விட்டாங்கிற பேர்ல 1/2 அடி தான் தண்ணி விட்டீங்க. இல்ல 18 அடி தண்ணி இருந்ததுன்னா ஆவினமுடி வரைக்கும் கொடுக்கணும் சார். நீங்க 22 அடி தண்ணி இருந்து கூட நீங்க ஆவினமுடி வரைக்கும் கொடுக்கல. கேட்டாங்க மேல்வட்ட கால்வாயில வந்து 70 நாள் கொடுத்தாங்க, 30 நாள் தான் தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் தண்ணிங்கிற பேர்ல ஒரு 1/2 அடி தான் தண்ணி விட்டீங்க. எந்த வாய்க்காலுமே தூர் வாங்குறதே கிடையாது. நீங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து இப்ப நீங்க வெயில் காலத்துல நீங்க தூர் வாங்குறது கிடையாது. தண்ணி விட்டதுக்கு பிறகுதான் கொண்டு வந்து இடைஞ்சல் கொண்டு வந்து வாய்க்கால் இறங்கி தண்ணியை குறைக்கிறீங்களே தவிர நீங்க எதுவுமே இது இல்லை. போன முறை கூட நாங்க வந்து சொன்னோம், டிவியில கூட வந்தது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு நாங்க சொல்றதை கேட்டு குறிப்பெடுத்து அதை நிவர்த்தி பண்றதுதான் உங்க வேலை. நாங்க மட்டும் என்ன கடமைகள் பேசிட்டு போவோம், நீங்க மட்டும் உட்காந்துட்டு போறீங்க. என்ன
நீங்க இந்த கூட்டத்தினுடைய எவ்வளவு தண்ணி இருந்தா எந்த கிளை வரைக்கும் எத்தனை கண்ணாடி தண்ணி அப்படிங்கறத நீங்க வரையறை பண்ணணும். நீங்க பாட்டு வந்து தண்ணி திறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருஷம் நீர் இருப்பு வைக்கிறீங்க. அந்த இருப்பு எதற்காக வைக்கிறீங்க? அந்த நீங்க வைக்கிற அறுவடை முடிந்து நீங்க நீர் இருப்பு வைக்கிறது சந்தேகத்திற்கிடமா இருக்குது. நீங்க இந்த ஏரி அவர் வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த ஏரி வந்து பாசனத்திற்கா அல்லது வந்து மீன் வளர்ப்புக்கா? இதை ஏற்கனவே வந்து சொல்லியிருக்குது, இது பாசனத்திற்கு உண்டான ஏரி, மீன் வளத்திற்கு உண்டான ஏரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து வந்து நீர் இருப்பு வச்சு மீன் வளர்க்கறத தான் பாக்குறீங்க. அந்த மீனாவது ஒழுங்கா வந்து பிடிச்சி வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுவும் கிடையாது. அதனால இது பாசனத்திற்கு உண்டான ஏரி. நீங்க இந்த கூட்டத்தின் முடிவுல வந்து எவ்வளவு தண்ணி இருந்தா எந்த கிளை வரைக்கும் தினசரி வந்து எத்தனை அடி கண்ணாடி தருவீங்க அப்படிங்கறத வரையறை பண்ணணும். 18 அடி வரைக்கும் தண்ணி இருந்தா 1924 இந்த ஏரி வந்து இருந்த பிறகு வந்து சென்ற ஆண்டு வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருந்தது. ஆனா நீங்க புதுசா ஒரு நடைமுறையை உருவாக்கி 30 நாளைக்கு மேல்மட்ட கால்வாயில தண்ணி விடுறது, அதற்கப்புறம் 1வது கிளையோட நிறுத்திடுறது அப்படின்னு சொல்லி வந்துருக்கீங்க. 1வது கிளை வரைக்கும் நீங்க வந்து இப்ப அதுல ஷட்டர் போட்டதே தப்பு. டெம்பரவரியா தான் வந்து அது இருந்தது. நீங்க இன்னைக்கு வந்து அதுல வந்து ஷட்டர் போட்டு நிரந்தரமா வந்து நீங்க அதுல வந்து முயற்சி பண்றீங்க. உடனடியா ஆய்வு பண்ணி அந்த ஷட்டர் மேல்மட்ட கால்வாயில இருக்க ஷட்டரை நீங்க எடுக்கணும். முதல்ல இது எங்களுடைய வேண்டுகோள். நீங்க திரும்ப வந்து அந்த ஷட்டர் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அப்புறம் ஒரு போராட்டம் பண்ணி அந்த ஷட்டரை ரிமூவ் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை தான் எடுக்கிற மாதிரி வரும். மேல்மட்ட கால்வாயில ஏன் நீங்க முதல் கிளையில ஏன் ஷட்டர் வைக்கிறீங்க? அதுக்கு பேரே டெம்பரவரி தான். டெம்பரவரியா தான் நீங்க வந்து அதுல வந்து தண்ணி அரெஸ்ட் பண்ணணும். நீங்க நிரந்தரமா அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ஷட்டர் வைக்கிறீங்க. அது எந்த வகையில சரி? நீங்க ஏதாவது வந்து நீங்க வந்து பண்றீங்கன்னா விவசாயில கலக்குறீங்களான்னா அது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மேல்மட்ட கால்வாயில நிறைய இடத்துல வந்து பக்கவாட்டு சுவரை எழுப்பிருக்கிறீங்க. ஒரு பாலம் ஒண்ணு, அந்த பாலத்தை வந்து அந்த இடத்துல கட்டுறீங்க. அந்த பாலத்துல வந்து வண்டி போகுமா? ஹார்வெஸ்டர் உள்ளார போகுமா? அந்த வண்டி வருமா? 4 நாள் வந்து அன்னைக்கு கட்ட வண்டி இருந்தது, உலையா மழையா வந்து போயிட்டு இருந்தது. இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து ஒரு டிராக்டர் அந்த இதுல போறதுக்கு வழி இருக்குதா? இருக்கரையும் சீர் பண்ணிருக்கீங்களா? எல்லா இடத்துலயுமே ஆக்கிரமிப்புல வீடு கட்டியிருக்காங்க, கரையில வீடு கட்டியிருக்காங்க. எங்க கேக்குறீங்க? என்ன பண்ணுவாங்க? நீங்க எந்த இடத்துலயுமே ஆக்கிரமிப்பு ஆகிறதே கிடையாது. எந்த இடத்துலயும் ஆக்கிரமிப்பு ஆகிறது கிடையாது. எல்லா துறையிலும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து எந்த இடத்துலயும் ஆக்கிரமிப்பாளர் ஊக்குவிக்கிறத ஒழிஞ்சு ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து ஆக்கிரமிப்பை எங்கேயுமே எடுக்கிறதே கிடையாது. நாங்களும் எல்லா இடத்துலயும் சொல்லிதான் பாக்குறோம். கீழ இருந்து மேல வரைக்கும் அதே நிலைதான் இருக்குது. கடமை வெட்டி போட்டு போடுறாங்க. எவனோ இடத்துல விவசாயி நீந்தா சாவறான், எங்கேயா சாவறான், ஏதோ முள்ளு குத்துது. வணக்கம், என்னோட பேர் நீதிமன்றன். நான் அட்வொகேட்டா இருக்கேன். தமிழக வாழ்க்கை கட்சி சார்பாக வந்திருக்கேன். இந்த வாய்க்கால பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குடி அண்ணா நகர் சார்ந்த எல்லாமே கழிவுநீர் விடுறாங்க. கோழியூர் திருவள்ளூர் நகர்ல கழிவுநீர் விடுறாங்க. இந்த வாய்க்கால அதிக அளவு கழிவுநீர் கலக்குது. இதனால விவசாய மக்கள் வந்து இறங்கி வேலை செய்யும் போது அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுது. இது நாங்கள் பல முறை கோரிக்கை வைக்கிறோம், எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே சாக்கடை கலக்குது. எந்த ஆண்டுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வந்து இந்த கல்லூரி சாக்கடை, இந்த அண்ணா நகர்ல இருந்து எல்லா சாக்கடையும் விட்டாங்க. கழிவுநீர் மட்டும் இல்லாம ட்ரைனேஜ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள் இறங்கி வேலை செய்ய முடியல. அவங்க இறங்கி வேலை செய்யும் போது அந்த கழிவு வருது, அதுல இருந்து மற்ற இந்த திங்ஸ் கட்ட பொருள்லாம் வருது. அதனால வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த சாக்கடை முழுமையாக அடைச்சதுக்கு அப்புறம் தண்ணி தர விடுமாறு தமிழக வாழ்க்கை சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நிரந்தரமா வந்து முனிசிபாலிட்டியில நீங்க வந்து திட்டோடி முனிசிபாலிட்டியில வந்து விவசாயி எல்லாம் பருவகாலம் போகுது, தண்ணி எப்ப திறக்கலாம் நீங்க சொல்லுங்க. அவரை பேசிட்டு இருக்கா
விவசாயிகள் அமைதியாக கேட்டுக்க முடியாது. இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா ஒருவங்க பேசலாம். இல்ல ஒருவங்க ஹலோ, அனைத்து விவசாயிகளுக்கும் நான் படித்து கேட்கிறேன். ஆளுக்கு மூணு பேசாதீங்க, ஆளுக்கு பேசாதீங்க. அதிகாரிகிட்ட வந்து குறைய சொல்லிட்டு நீங்க பேசுறது இதை கொண்டு வா அது கொண்டு வாங்க, நீங்க ஊருப்பட்ட கோரிக்கைலாம் சொல்லக்கூடாது. இப்ப தண்ணி எவ்வளவு இருக்கு, பாசனம் எப்படி இருக்கு, கடந்த ஆண்டு அந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிற அந்த விஷயம் சொல்லதான் நீங்க இவ்வளவு விவசாயி வந்துருங்க. நான் வந்து சார், நான் ஒரு விவசாயி இருங்க, நான் சொல்ல போறேன். அதாவது என் பேரு சார், நான் வந்து விவசாயி, அடுத்து வந்து நக்கீரன் செய்தியாளராக இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 64 வயசாகுது. 64ல இந்த வெலிங்டன் ஏரியில டாண்டன் குழு வந்து ஏரி கரை வெடிச்சு போச்சுன்னு இந்த காலத்துல இருந்து அந்த டாண்டன் குழு கூடயே வந்து இந்த ஏரி வந்து செப்பனிட்டு சொல்ல அந்த காலத்துல இருந்து பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கோம், மக்கள்கிட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த 10 ஆண்டுகளா தவறான முடிவு எடுக்கிறீங்க. முதல்ல இந்த கூட்டம் கூட்டத்துக்கு பத்திரிகை அறிவிப்பு இருக்கீங்களா? எந்த பேப்பர் வந்திருக்கு? அது எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் எல்லா பத்திரிகையும் வந்தாலும் தெரியும். ஆமாங்க, தினத்தந்தி மாதிரி கிராமத்துக்கு போற எல்லா பத்திரிகையும் தான் சார் தெரியும். அதனால எல்லாரும் வாட்ஸ்அப் வச்சிருக்கல, விவசாயி எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கோம்ல. அப்புறம் நீங்க என்ன கூட்டு பேசுறீங்க? நான் பேசுறேன், அவரே பேசிட்டு இருக்காங்க, பேசுறேன். அவரே சும்மா மைக் வாங்கி பேசுறாங்க. அதனால கடந்த 10 ஆண்டுகளா நடந்த தவறு நடந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போறோம். அதனால நீங்க வந்து உங்களுக்கு அதாவது இருங்க, மயிலாவில் வந்து எத்தனை அடி தண்ணி இருந்தா எவ்வளவு வரைக்கும் பாசனம், அது பாசனத்துக்கு பற்றாக்குறை இருந்தா டேன் சிஸ்டம் முறை வச்சுதான் பாசனம் பண்ணிருக்காங்க. நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். இப்ப நீங்க அதிகாரி மட்டும் உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு. 89ல இருந்து நான் எல்லா ரெக்கார்டு தயாரிச்சு வச்சிருக்கிறோம். அந்த ரெக்கார்டு படி நீங்க பொதுப்பணித்துறையில வந்து ஒவ்வொரு ஆண்டு தப்பா மேல அறிக்கை கொடுத்து விவசாய கூட்டங்கிற பேர்ல நீங்களா ஒரு முடிவு எடுத்து நீங்களா பண்றீங்க. அதனால இந்த தவறுகள் வந்து இனிமேல் எந்த காலத்தில் நடக்கக்கூடாது. இரண்டாவது, வரத்து வாய்க்கால் எல்லாருமே சொல்றாங்க, இப்ப தூதூர்ல இருந்து வரத்து வாய்க்கால் இப்ப பல கோடிகள் அணைக்கட்டுக்கு செலவு பண்றீங்க. ஆனா தண்ணி வரத்துக்கு வழி இல்ல, எல்லாம் அடைப்பா சிரமமா இருக்கு. அதே மாதிரி கடைமடை வரைக்கும் எல்லா வாய்க்கால் இருக்கு. இந்த ஹைவேஸ்ல இத்தனை அதிகாரி ஜீப்ல போறீங்களா, இந்த சத்தியவாடி வரைக்கும் இந்த கரையை இறங்கி பாக்குறீங்களா? அவங்க இந்த கரையை வெட்டிவிட்டு டிராக்டர் கொண்டு போறான், கருமேத்துறான். இதை யாரு பாக்குறது? அந்த கரை திடீர்னு மழை வந்தா வெள்ளம் வந்தா எங்க போவோம்? கொள்ளையில போவோம், ஊர்ல போவோம். அதனால பொதுப்பணித்துறை பொறுப்பான துறையா இல்ல. அந்த பொறுப்பான துறை இல்லாதனால்தான் ரொம்ப சீர்கேடு. வெலிங்டன் தேக்கம் நீங்க வந்து கரையை பலப்படுத்தணும். இந்த வாரம் நக்கீரன் எழுதியிருக்கேன், வெலிங்டன் ஏரிக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த 5 ஆண்டுகளாக கண்டுகல, பொதுப்பணித்துறை நம்ம வெலிங்டன் ஏரி பாசம் ஏரி வந்து சீர்கேட்டு கிடைக்கும் அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அரசாங்க கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஆனா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியோ அரசாங்க உத்தரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நீங்களே பாரபட்சமா அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறது தான் விவசாய மத்தியில் கொந்தளிப்பு உண்டாகும். நீங்க வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் எல்லா விவசாயிகளும் கருத்து கேட்கறீங்க. அந்த கருத்து வந்து எல்லாருக்கும் மேல அனுப்புறதா? கருத்து கேட்டுட்டு ஒரு உத்தரவு ஒன்று வருது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதே பெரிய விவசாயிகள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு உண்டாச்சு. அதனால உங்க பைலாவில் இருக்கு எவ்வளவு 52ல ஏரி திறந்ததுல இருந்து பாசனத்துக்கு 54 திறந்துட்டாங்க. அதுல இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளவு தண்ணி இருந்தா எத்தனை ஏக்கர் பாயும், எத்தனை பாசனம் வரும், பற்றாக்குறை வந்தா எத்தனை நாளைக்கு நிறுத்தி எத்தனை நாளைக்கு விடணும், இப்படிதான் இருக்கு பைலாவில். நீங்க பாட்டுக்கு 60 நாளைக்கு விடுறேன், 20 நாளைக்கு விடுறேன். போன வருஷம் நானே எழுதின கலெக்டர், என்ன ஏரி வளர்க்கறதுக்கா, இது ஏரி பாசனத்துக்கா, மீன் குஞ்சு வளர்க்குவாங்க. 15 அடி 16 அடி தண்ணி இருக்கும்போது அவருக்கு 2 லட்சம் மீன் குஞ்சு விட்டு போறாரு கலெக்டர். போய் கெஞ்சி விவசாயி கேட்டா உங்களை யார் பயிர் சொல்ல போறான்னு ஒரு கலெக்டர் கேட்கிறாரு. அதெல்லாம் என்ன அதிகாரி கலெக்டர் ஆட்டி யாரா இருக்குமே? இப்படி கேட்டா அவங்க அழுவாத குறையா இருந்தான். அது பாதி நெல் விளைஞ்சே பாதி நெல் விளையாம போகுது. அப்ப எதுக்கு நீங்க 60 நாள் எந்த விவசாயம் பண்ணி பண்ணுவான்? 60 நாள் தண்ணி விட்டு நீங்களே சொல்றீங்க 70 நாள் விட்டு 70 நாள் என்ன சார் பயிர் பண்ண முடியும்? நீங்க எதுக்கு அந்த தண்ணி விட்டீங்க? இல்லைங்க அந்த இல்ல வச்சுக்க அவர் வார்த்தை 70 நாள் தண்ணி வந்ததா வச்சுக்கிட்டோம். அந்த 70 நாள் என்ன பயிர் பண்ணி அறுவடை பண்ணுவான் விவசாயி?
நிறுத்தாம விடாம நிறுத்திருக்கலாமே. அவன் ஏன் கடன் உடனே வாங்கி விவசாயம் பண்றான்? அதனால வருங்காலத்துல சரியான முறையில அது அனைத்து தரப்பு விவசாயிகளும் பாதிக்கப்படாத வகையில நாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அரசாங்கத்துடைய சலுகை எளிய மனிதனுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட இது. ஒவ்வொரு விவசாயம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளவு துன்பப்பட்டு அவங்க பொருளை நான் விற்று அடமானம் வச்சு விவசாயம் பண்றான். அவன் பாய் வச்சு தண்ணி இல்ல ஊட்டி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு விவசாயிகிட்ட ஒற்றுமை இருந்தா நீங்க இப்ப 89ல பையன் சொன்னான் அவர் ரெக்கார்டு வச்சிருக்கேன் கூட கொடுக்க போறேன். 89ல தண்ணி அதே மாதிரி அணை போட்டு தடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது. அதே மாதிரி வரும் காலங்களில் நீங்க தப்பான முடிவு எடுத்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நீதிமன்றத்துக்கு போவோம். இது கேட்டுக்கிட்டு நீங்க முறையான இது செய்யணும்னு கேட்டு நன்றி, வணக்கம். பெருமதிப்புக்குரிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளே, வந்திருக்கின்ற விவசாயிகளே, விவசாய சங்க பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்புடைய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என முதற்கண் வரவேற்கின்றோம். அதாவது வெலிங்டன் பிரபு 1952ஆம் ஆண்டு வெட்டிய போது 24,000 ஏக்கருக்கு விளைச்சலுக்கு உத்தரவாதப்படுத்த சொல்லிதான் இந்த ஏரியை வெட்டி ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. 24,000 ஏக்கரும் பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் பருவ காலங்கள் காரணமாக, மழை குறைவின் காரணமாக 18 அடி தண்ணீர் பிடித்த காலகட்டத்தில் கூட லோ லெவல் ஹை லெவல் என 13,000 ஏக்கருக்கு இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகள் நெல் அறுவடை செய்த ஒரு கெஜெட்ல உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் சென்ற ஆண்டு 22 அடி தண்ணி பிடிச்சோம். தண்ணீரை முழுமையா கடைமடை வரைக்கும் செல்லாம ஆரம்ப காலகட்டத்தில் குறைந்த தண்ணீரை மட்டும் திறந்து விட்டு கடைசி நேரத்தில் 60 நாள் கழிச்சு தண்ணீரை திறந்து விட்டீங்க. விவசாயிகள் பெரும்பகுதி பேர் முதலில் தண்ணீர் வராத காரணத்தால் நாத்து விடாமல் 5,000 ஏக்கர் போன வருஷம் சாகுபடி ஆகாம கரம்பு நிலமாக கிடக்கப்பட்டது என்பதை தெல்ல தெளிவாக அறிந்த உண்மை. அப்ப லோன் லெவலில் இருக்கிற விவசாயிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டதற்கு, வஞ்சிக்கப்பட்டதற்கு இந்த அரசு சார்புடைய அதிகாரிகள் தான் வஞ்சித்திருக்காங்க. 5,000 ஏக்கர் விவசாய நிலத்தை பயிரிடாம காரணத்துக்கு இந்த விவசாயிகள் தான். நீ யாரை திருப்திப்படுத்துறதுக்கு 8,000 ஏக்கர் மட்டும் போன ஆண்டு தண்ணீர் திறந்து விட்டீங்க. அது போன்று இந்த ஆண்டு வஞ்சிப்பதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு விவசாய சங்கம் அனுமதிக்காது. முதல்ல வாய்க்கால பராமரிப்பை முழுமையா பண்ணிட்டு இந்த பருவமழை ஜனவரி டிசம்பர் முழுமையாகும் பருவமழை பார்த்துட்டு தண்ணீர் கொள்ளளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரை திறந்து விடணும். 13,000 ஏக்கருக்கு இந்த ஆண்டு நீங்க தண்ணீரை திறந்து விட்டு விவசாயத்துக்கு உத்தரவாதப்படுத்தணும். யார் அடிப்படைகளுக்கும் யார் நிர்பந்தத்திற்கும் பொதுப்பணித்துறைகள் நிர்பந்தம் படியாம தண்ணீரை ஆரம்ப காலகட்டத்திலே முழு கொள்ளளவு தண்ணியும் கடைமடை வரைக்கும் செல்வர்களுக்கு நீங்க உத்தரவாதப்படுத்தணும். 13,000 ஏக்கர் நெல் வடிவதற்கு நீங்கள் உத்தரவாதப்படுத்தணும். இந்த ஆண்டு 5,000 ஏக்கருக்கும் விவசாயிகளை பயிரிட பண்ணா பயிர் சாகுபடிக்கு தண்ணீர் திறவில்லைன்னா முதற்கட்ட போராட்டமாக உங்கள் அலுவலகத்தை தமிழ்நாடு விவசாய சங்கம் விவசாயிகளை திரட்டி 500 பேரை முற்றுகை போராட்டம் நடத்துவோம். அடுத்த கட்ட போராட்டம் அது இன்னைக்கு செய்யலன்னா காலை மறியல் ஸ்தம்பிக்கும்படி அளவுக்கு சட்ட ஒழுங்கு எடுக்க அளவு பிடிக்க தமிழ்நாடு விவசாய சங்கம் இந்த அரசு அதிகாரிகளையும் அரசையும் கண்டித்து போராட்டம் நடத்தும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறோம். இரண்டாவது விஷயம், வெலிங்டன் பிரபு ஏரியை விட்டிருந்த விவசாயிகளுக்கு முழுமையாக நெல் விளைவிக்கிறது தான். போன ஆண்டு 11 அடி எதுக்கு தண்ணி வச்சிருந்தீங்க? யாரை திருப்திப்படுத்த வச்சிருந்தீங்க? அது விவசாயிகள் பயன்படணும். அந்த தண்ணீரை தேக்கி வைத்திருக்க காரணம் என்ன? பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுத்தாகணும். விவசாயிகள் மத்தியில் சொல்லி ஆகணும். 2 22 அடி அதுதான்
சரிப்பா சார் இப்ப 16 அடி நிப்பாட்டீங்களா சார்? எத்தனை அடி இருக்கு சார்? 7 அடி. தண்ணி வந்து நீர்த்தேக்கத்துல வந்து ஃபுல்லா ட்ரை பண்ண கூடாது. ட்ரை பண்ணா கரையை வந்து நீங்க திருப்பி தண்ணி ஏறும். மீனுக்காக இது வரைக்கும் எங்க தண்ணி நம்ம வந்து இது பண்ணது கிடையாதுங்க. அது வந்து அவங்க வந்து மீன் வளத்துறை மீன் கொஞ்சம் விட்டுருக்கலாம். பட் ஆனா நாங்க வந்து மீன் வளத்துறைக்கு தான் இவ்வளவு தண்ணி நாங்க இது பண்றோம் அப்படின்றது எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. ஒரு கோரிக்கையா கேளுங்க, சொல்றேன் பதில் சொல்றேன். இல்ல ஒருத்தர கேட்டா பதில் சொல்லலாம். இப்படி எல்லாரும் கத்தனா எப்படி அப்புறம்? இல்ல ஒருத்தர பேசுனா சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசலாம். அமைதியா இருந்தீங்கன்னா பேசலாம். இப்படி கத்தி இருந்தீங்கன்னா அப்புறம் பேச முடியாது. அமைதியா இருங்க, அமைதியா இருந்தா பேச முடியாது. அமைதியா இருங்க, பேசலாம். இருங்க ஹலோ ஹலோ விவசாயிகள் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதி ஒத்துழைப்பு கொடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் அமைதி கத்துருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம எங்கேயும் போயிட முடியாது. நம்மள மிஞ்சி அரசாங்கம் இல்ல, நம்மள நம்பிதான் அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்தை நம்பி நாம இல்ல. அமைதியா இருங்க விவசாயிகளை, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் பிறகு வந்து தண்ணீர் திறப்பதற்கான முடிவை பொதுப்பணித்துறை எடுக்கணும்னு கேட்டோம். இந்த மாவட்டத்தினுடைய அன்பு சகோதரர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் தொழிலாளர் அமைச்சர் அவர்களுக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன வேண்டுகோள் வைக்கணும்னா, இந்த வருஷம் தண்ணீரை ஏரியிலிருந்து அனைத்து தண்ணீரையும் வெளியேற்றிவிட்டு ஏரியை முழு கொள்ளளவு சேர்படிந்த அனைத்து பகுதியும் தூர்வாரப்பட வேண்டும். இதற்கான திட்ட நிதி அரசு இந்த ஆண்டு பட்ஜெட்ல ஒதுக்கணும் அப்படின்னு இந்த வெலிங்டன் பாசன ஏரி சம்பந்தப்பட்ட விவசாயிகள் சார்பாக தமிழ்நாடு விவசாய சங்கம் கோரிக்கை வைக்கிறோம். 2, இந்த தண்ணிக்கு நாங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். அதற்காக காவேரி தண்ணீரை வெலிங்டன் ஏரிக்கு கொண்டு வருவதற்கான வரைவு திட்டத்தை தமிழக அரசு பொதுப்பணித்துறை தீட்டி அதுக்கான நிதி ஒதுக்கி விவசாயிகளுக்கு இருபோக பாசனத்திற்கு பொதுப்பணித்துறையும் தமிழக அரசும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அவர்களும் இந்த தொகுதி மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும், உறுதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த விவசாயிகளுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பதிவு செய்ய வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சார் உள்ள யாரோ வந்திருக்கீங்க? இப்ப எஸ்டி வந்திருக்காரு. இப்ப ஒண்ணு இல்லை சார். இப்ப இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பருத்தி, சோளம், நெல் இப்ப போட நேரம் பண்றாங்க. நம்ம வெலிங்டன் பாஸ் தண்ணி திறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் இல்ல. இப்ப டெல்டா மாவட்டங்கள்லாம் அது திறக்கும் போது சரியா இன்சூரன்ஸ் உண்டு. நம்ம பகுதி பார்த்தா இன்சூரன்ஸ் இல்ல. தொடர் மழை பெஞ்சாலும் பாசன விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. தண்ணி போதுமான தண்ணி இல்லைன்னு சொல்லி விவசாயிகளை வெடிச்சு பயிர் நாசமா போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெலிங்டன் பாசன விவசாயிகளுக்கு அரசு நீங்க தெரியப்படுத்தி எத்தனை ஆண்டு என்ன பண்ணு தெரியல. இத்தனை ஆண்டு நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். தனியாக வெலிங்டன்
பாசன பதிவு தனியா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க தெரியப்படுத்தணும், இதை அரசுக்கு தெரியப்படுத்தினா தெரியும். ஏன்னா அதிக மழை பெய்தாலும் பாதிப்பு உள்ளாகுறாங்க. அது தொடர் மழை இல்ல தொடர்னாலும் பாதிப்பு உள்ளாயிட்டு இருக்கும். அப்ப இதை பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு தான் இப்ப ஏரியா தூரம் சொல்லி கேட்டா 90 கோடி 200 கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம், இந்தோனேஷியா அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டாக்குமெண்ட். ஆனா இது வழி தூர் வரல, 2 போகம் விளைஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு என் கொள்ளைக்கு கோடவுல இருக்க என் கொள்ளைக்கு என்னால தண்ணி கட்ட முடியல, என் கொள்ளைக்கு தண்ணி வந்து சேரல. இதை தாண்டி தொள்ளாறு செங்கமாடு புத்தூர் எப்படி போய் தண்ணி போவோம்? ஓடமுடியில் இருக்க எனக்கே தண்ணி பாயில. நாங்க நைட்டு ஃபுல்லா தண்ணி கட்டினாலும் தண்ணி பாய மாட்டேங்குது. அருகில் இருக்கு எலிங்டன் அருகில் தான் எங்களுக்கு இருக்கு தண்ணி பாயில. அப்ப ஏரியா முழு கொள்ளலாம் தூர்வாருங்க, முறையான வாய்க்கால தூர்வாருங்க. இப்ப 1வது வாய்க்கால் ஆளு டிராப் ஒவ்வொரு இதுலயும் இப்ப தேர்தல் நடத்தி வெலிங்டன் பாசன தேர்தல் நடத்திருக்கீங்க. அந்த தேர்தல்ல அதுக்கு தலைவர் செயலாளர் எல்லாமே இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் நியமிச்சுட்டு அப்ப அங்க என்ன வேலையை அவங்க என்ன கோரிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். இல்ல நீங்களே அவங்க நியமிச்சிருக்க அப்படின்னா நீங்களே செய்யணும். இல்ல எந்த வாக்கியம் தூர் வருங்க, இல்ல கிளை வாக்கியம் தூர் வரல, எப்படி நம்ம தண்ணி விட்டா எப்படி போவோம்? இல்ல எப்படி போவோம்? விவசாயிகளுக்கு எங்களுக்கு இதுக்கு தனி சங்கமே எலெக்ஷன் நடத்துறோம். எலெக்ஷன்ல தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களும் வந்து கோரிக்கை சொல்றாங்களா எனக்கு தெரியல. அப்ப பாம்ப நாங்களா அந்த சங்கத்தை நாங்க தனியா பற்றி சொல்றோம். எங்களோட கோரிக்கை என்னன்னா பாசன வாய்க்கால் அனைத்துமே தூர் வரல, கிளை வாய்க்கால் வேலை எல்லாமே அருகில் இருக்க இங்க பக்கத்துல இருக்க எதுவுமே கீழே தூர் வரல. அப்ப இந்த கொலையில் இருக்காங்க எப்படி தூர் வர நம்ப முடியுங்க? அவங்க எப்படி விவசாயம் செய்ய முடியும்? இதெல்லாம் அரசே போற நடவடிக்கை எடுக்கணும். தண்ணி திறக்கும் போது மட்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறீங்க. இந்த வாய்க்கால் தூர் வர போறோம் அப்படின்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியப்பட்ட பாமர மக்களுக்கு பாமர விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறீங்கன்னா நாங்க வந்து எங்களோட கருத்தை பதிவு பண்ணலாம், எந்த வாய்க்கால தூர் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப கடந்த வாரம் கூட உங்களுக்கு பதிவு எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அனுப்பணும். எந்தெந்த வாய்க்காலும் பார்த்து போட்டோ பிடிச்சி எல்லாத்தையும் இந்த வாய்க்கால தூர் வரலாம். ஏன்னா தண்ணி நீங்க மீட்டிங் போற மாதிரி எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னெச்சரிக்கையாவே தண்ணி நீர்வரத்து வந்திருக்கு வெலிங்டனுக்கு. அப்ப எங்க விவசாயத்துக்கு தண்ணி முழுமையா போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். மாவட்ட ஆட்சியருக்கு எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு ஃபார்வர்ட் பண்ணி. அப்ப நீங்க இப்பதான் ஜேசிபி வச்சு நோண்டிட்டு இருக்கீங்க. இதை நீங்க முன்னாடியே செய்யணும். போன காலத்திலே செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். கிளை வாய்க்கால் போல தூர் வருங்க. அது தூர் வரதான் போதுமான விவசாய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படுவாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சென்ற ஆண்டு வந்து கீழ்மட்ட வாய்க்காலுக்கு முழுமையாக கொடுக்குறோம். மேல்மட்ட வாய்க்காலுக்கு 60 நாள் சொன்னீங்க.